அனைவருக்கும் வணக்கம். முத்துக்குமரனா கிரஞ்சு குமரனா அப்படிங்கிற அளவு கேமரா போய் நின்றுக்கிட்டு என்ன சொல்கிறாரு, நான் பெண்களை மதிப்பவன், பெண்களுக்கு அநீதி நடந்தால் நான் தட்டி கேட்பவன், பெண்களுக்கு எப்போதும் நான் போராடக்கூடிய ஒரு போராளி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது யாரையும் நினைவுபடுத்துகிற மாதிரியே இருக்குல்ல. உங்களுக்கு யாரையா நினைவுபடுத்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள். பெண்களை பாதுகாக்கணும், பெண்களை போற்றணும், பெண்களை நான் மதிப்பேன், பெண்களுக்கு அணி நடம் தட்டி கேட்பேன், அறம் வெல்லும் அப்படின்லாம் சொன்னார்ல. அவரை யாவப்படுத்துகிற மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லி தெரில. சுத்தமாக கிரஞ்சு, எல்லாரும் நான் சமம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிரஞ்சு குட்டி மாதிரி பேசிகிட்டு இருக்காப்புல. நீ வந்தது பிக் பாஸில் வந்ததுக்கப்புறம் நீ விளையாட வேண்டியதானே, அது என்ன சம்மந்தமே இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் 2 விஷயத்தை மட்டும் நான் மீறவே மாட்டேன். அதாவது மனித நேயத்துக்கு எதிராக இவர் செயல்பட மாட்டாரா, நாகரிகத்துக்கு எதிராக செயல்பட மாட்டாரா. என்னடா இது, யாரையோ நினைவுபடுத்துகிற மாதிரியே இருக்குதே, ஐயோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கிரெஞ்சு குட்டி மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ இவர் அந்த பெண்களுடைய வீட்டுக்கு போயிருக்காரு. அதனால் பெண்களோட வீட்டுக்கு போனோடனே ஒரு கேமரா இருந்துச்சு. கேமரா பார்த்தோன்னே பெண்களை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டார் மக்களே. அதாவது இப்போயே நம்ம எந்த ஸ்டாண்டு எடுக்கலை. இப்போ நம்ம யாருக்குமே சப்போர்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா இப்போ ஜாக்லின் பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு செப்பரேட் கேம் ஆடுறாங்க. அவங்க பேசினா கூட அவங்களுக்குன்னு ஒரு கேம் இருக்குது, கேம் ஆடுறாங்க. அவங்க மட்டும் தான் இப்போதைக்கு அந்த வீட்டில் இருக்கல இண்டிவிஜுவலாக தெரியுறாங்க. மற்ற எல்லாமே ஒரு டீமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அதை நோக்கி பயணிப்பார், இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா கிரஞ்சி வேலையை பார்த்துட்டு இருக்காரு மக்களே. கேமரா போய் முன்னாடி எதுக்குடா இதை சொல்கிற. இப்போ மற்ற ஆண்கள்லாம் என்ன அந்த வீட்டில் இருக்க மற்ற ஆண்கள்லாம் பெண்களை மதிக்க மாட்டாங்களா, பெண்களுக்காக போராட மாட்டாங்களா, என்ன புரியலையே. பெண்களுக்கு அநீதி நடந்தால் இவர் தட்டி கேட்டிருக்கானா வெளியே, எங்கே கேட்டு கிழிச்சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பிக் பாஸில் வந்தீங்களா உங்கள் கேம் விளையாடுங்க, இந்த மாதிரி பூமர்த்தனமாக கிரஞ்சித்தனமாக பேசாதீங்க அப்படிங்கிறதான் நம்ம இந்த காணொலி வாயிலாக சொல்லிக்கிறோம். இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.